ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நம்ம மல்லி சீரியல இப்ப என்ன சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம், பேசலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, அப்படி என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம மல்லி வெளியே போன இந்த கேப்ல கதிரேசனோட பாக்குறதுக்காக அவங்களோட பிஏ வராங்க. வந்த இடத்துல என்ன நடந்துச்சு, கதிரேசனோட அந்த மொத்த டீட்டெயிலும் பிஏ கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்மளோட ரேணுகா, போலி ரேணுகா என்ன பண்ணாங்க, அதை காப்பி அடிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன நடந்துச்சுன்னா, அந்த லேடி வராங்க. வந்த உடனே அந்த இடத்துல நம்ம மனோகர் அப்படியே பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க. யார் நீங்க என்னன்னு கேட்க, நான் உள்ள ஒருத்தரை பார்க்கணும், சாரை பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, இப்ப நீ வந்தனா 7:30 நீ வராத, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே என்னடா ஏதுடா எப்படி அதை சமாளிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டு இருக்க அந்த டைம்ல கதிரேசன் நேரா அவங்க வராங்க. இவங்க என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க, நீ கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க. இவங்களாம் கண்டுக்காத, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்க, அந்த ஃபைல் எல்லாம் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, அது எல்லாத்தையுமே அந்த லேடி வந்து நம்ம கதிரேசன் கையில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா கதிரேசனும் பர்ஃபெக்ட்மா, மாசு கிளாஸ் சூப்பரா இருக்கு, இந்த முறை நமக்கு தான் அந்த கான்ட்ராக்ட், அதனால ஒன்றும் டென்ஷன் இல்லை, சரி இதுக்கு மேலே நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புமா ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிரேசன் அதை எடுத்துன்னு போயிட்டு அவரோட பெட்ரூம்ல வச்சுட்டு கால் பண்றாங்க. யாருக்குடா கால் பண்றாங்க, எதுக்காக பண்றான்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த ஒரு முக்கியமான விஷயத்தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி தான் டெண்டர் ஃபைல் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், அதை வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த பேசிட்டு இருக்காரு போன்ல. ஆனா நெட்வொர்க் வந்து கிடைக்காத ஒரே காரணத்தினால, சுத்தமா நெட்வொர்க் கிடைக்கலைங்க, ஒரே நிமிஷம் நான் வெளியே வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுந்து போறாரு தலைவர். இந்த டைம்ல ரேணுகா இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப கேவலமான மட்டமான ஒரு விஷயம் பண்றாங்க. அப்படி என்னடா மட்டமான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ஃபைலை வந்து திருடிட்டாங்க. ஆமாங்க, அதெல்லாம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து நம்ம வில்லனுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம மல்லி பார்த்துடுறாங்க. ஆமாங்க, வெளியே போயிருந்த மல்லியோ கரெக்டாக வீட்டுக்கு டைமிங்கில் சும்மா பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறது யாரான்னு கேட்டால் நம்ம மல்லி தாங்க. வரவும் கரெக்டாக இவங்க திருடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ ஐயோ இவ திருடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை அப்படியே பேனு முழிக்கிறாங்க. ஆமாங்க, இது என்னடா இந்த இவங்களுக்கு வந்த சோதனை, அப்போ ரேணுகா மாட்டிக்கிட்டாளா, கையுங்களவும் மாட்டிக்கிட்டாளா, இதுக்கப்புறம் அவங்க நிலைமை அவ்வளோதான் கேட்குறீங்களா? ஆமாங்க, இதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம், இனிமே அவள் நிலைமை அவ்வளோதான். கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்கேன். அப்படி என்ன பண்ணிட்டாங்க கோவிந்தா அவர் அளவுக்கு என்ன பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மல்லி அழகாக ஸ்கேன் போட்ட மாதிரி எல்லா டீட்டெயிலாக ஃபோட்டோ எடுத்து நம்ம விஜய் கிட்ட கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் தாங்க மேட்ரு. என்னடா மேட்ரு, என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, எல்லா ஃபோட்டோவும் எடுத்தாங்க. ஆனால் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. எல்லா ஃபோட்டோவும் நம்ம மல்லி பார்த்துட்டு இது எல்லா டீட்டெயிலையும் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயோ, ஓ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாள் அவ, நான் இதுக்கப்புறம் சும்மா விட்றதில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு தலைவர். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறார், ஏது பண்ண போறார் அப்படிங்கிறதாங்க இதில் ஹைலைட்டு. ஏன்னா விஜய்க்கு இந்த விஷயம் இவ்வளோ நாளாக தெரியாது, ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் அவர் அமைதியா இருந்தா அது ரொம்ப பெரிய முட்டாள்தானங்க. அப்படி அமைதியா இருப்பாரா, இல்ல பொங்கி புயலா எழுவாரா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பாரா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்ண மாட்டேங்க. காரணம் எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்றேன். இவங்க பாதி ஃபைல வந்து போட்டோ எடுத்திருப்பாங்க, ஆனால் எடுத்தது எதுவுமே யூஸ்லெஸ் தாங்க. அதில் இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பிரயோஜனமான ஒரு விஷயம், ஒரு வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூண்டும் இல்லை. எல்லாமே முட்டாள்தனமான ஒரு செயல் தான். ஸோ நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye, and this is your role.